கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரட்சிப்பின் தேவனுக்குள் எப்பொழுதும் களி கூறுவோம். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது ராஜா கூறுவது போல நாமும் சொல்லுவோம். தேசத்துக்காக தினமும் ஜெபிப்போம். நம்முடைய தேசம் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசமாய் இருக்க வேண்டும். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று யோசேப்பை குறித்து உபாகமம் 33:13 சொல்லியிருப்பது போல நம் மூலமாய் நம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் நாம் தினமும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த விடுதலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுதந்திரத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்றது போல எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடும்படியாய், எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நீக்கும்படியாய் கெஞ்சிறோம் ஐயா. நீரே ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மட்டும் ஆண்டவரே மகிமைப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரியவர் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.